ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போ பேக்குக்கு கைப்பிடி இது போல் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை நம்ம பேக் எவ்வளோ போடுறோமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வைக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். முதல்ல உள்ளே இருக்கிற ஒயரை அளவு பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் சுற்று ஒயர் இதுக்கு 4 தேவையாக இருக்கும். உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ தடிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு 26 இன்ச்சு உள்ளே இருக்கிற பச்சை ஒயர் 26 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்க ஒயிட் கலர் நான் 3 வச்சுருக்கேன் பச்சை கலர். அவ்வளோ தடிப்பு இருந்தால் போதும்ன்ட்டு அதுக்கு மேலே 4 ஒயர் எடுத்திருக்கேன். அது 50 ஒயர், அதாவது 50 இன்ச்சு 50 இன்ச்சோ இல்லை 52 இன்ச்சு வச்சிங்கன்னா கூட எக்ஸஸாக வரதை கட் பண்ணி இந்த மாதிரி பேண்டு மாதிரி போடுறதுக்கு வச்சுக்கலாம். அந்த குடி விலகாமல் இருக்கிறதுக்கு இது போல் பேண்டு மாதிரி போட்டுடலாம். இந்த மேலே மாதிரி போடுறதுக்கு அந்த பிட்டை வச்சுக்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன். நம்ம பேக் சென்ட்ரு பாகம் அளவு பார்த்துட்டு இந்த சைடில் எவ்வளோ இடைவெளி விடுறோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் இடைவெளி விட்டு ஆரம்பிக்கணும். இப்போ அந்த எல்லா ஒயரும் சமமாக இருக்கா நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அந்த 26 இன்ச்சு வச்சேன் இல்லைங்களா பச்சை ஒயரு, அதை உள்ளே நுழைச்சிட்டு, இது பிஸ்கெட் மாடலாக இருக்கனால உங்களுக்கு அகலமாக தெரியுது. இதை உள்ளே வச்சுட்டு பச்சைலாம் ஒரே ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒயிட்டுக்கு அதுக்கு வெளி சைடில் வர மாதிரி இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ எப்படி பின்னுறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைப்பிடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் போடுவாங்க. இது பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, உள்ளே கலர் ஒயர் கூட கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒயர் இல்லை, சுற்று ஒயர் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா சணல் கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் கட்டிக்கலாம். இது போல் பச்சை ஃபுல்லாக உள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் எதிர் சைடில் அந்த பள்ளமாக இருக்கிறது பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் இந்த பச்சையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இன்ட்டு மாதிரி போட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அப்புறம் நம்ம இழுத்து விட்டோம்னா சரியாக இருக்கும். அதே பேக் சைடில் அந்த ஒயரை அப்படியே திருப்பிக்குங்க. வலது பக்கம் இருக்குது இடது பக்கமும், இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கமும் வர மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இப்போ மேலே இன்னொரு ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை அதே மாதிரியே செய்யணும். இப்போ மேலே இது போட்டோடனே இந்த இடது கை பக்கம் இருக்கிறதையும் இந்த சைடு வரணும். இப்போ கீழே முதல்ல கொடுத்தோம் இல்லைங்களா, அதை திருப்பிக்கணும். இப்போ மேலே இருக்குது, எப்போவுமே அடியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு திருப்பிக்கிங்க, மேலே இருக்கிறது அப்புறம் திருப்பலாம். பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது பாருங்கள், அடி இது ஃபஸ்ட்டு போட்டேன், அடுத்தது இந்த மாதிரி அந்த போட்டதை இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்ட பிறகு தான் மேலே இருக்கிறத இப்படி கவர் பண்ணுற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு வர மாதிரி பாருங்கள். கொஞ்ச தூரம் போட்டோடனே இதை நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரையும் போயிடும். அப்போ லூஸ் உங்களுக்கு கொடுக்காது. எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுடணும். பாருங்கள், பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டு அதை ஒயர் கொடுக்கும்போது அந்த பூவுக்கு 2 சைடு கேப்லேயும் வர மாதிரி முதல்ல மடித்து எடுத்துக்கணும். லாஸ்ட்டு முடியும் போது உள்ள மேல் பக்கம் நம்ம ஒயர் சொருகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி 4 பக்கமும் இது போல் சொருவி விட்டுடணும் அந்த கைப்பிடி போடுறதுக்கு. பாருங்கள், இன்ட்டு வந்துருச்சுங்களா. இப்போ அந்த இன்ட்டுவை இப்படியே திருப்பிக்கணும். பேக் சைடே இன்ட்டு மாதிரியே வரும். இது ஈஸி மெத்தட், பின்னல் பின்னுற மாதிரி தான். மேலே இருக்கிற ஒயரும் இதே மாதிரி போட்டுடணும். இப்போல்லாம் நம்ம லாஸ்ட் வரையும் போட்டுட்டு இந்த முனை வரும்போது என்ன பண்ணணும், நூலில் கட்டிடணும். ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே எவ்வளோ பேலன்ஸ் பார்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு நேராக இந்த சைடில்
சென்டரில் இந்த 3 சைடில் இந்த அளவு எவ்வளோ விட்றோமோ அதே இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி 2 பக்கமும் விடணும். அது பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நூல் போட்டு முடிவில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் சொருவி விட்டுடணும். பச்சையும் இதே மாதிரி வரும். பச்சையும் 2ஆக டிவைட் பண்ணி இங்கே 3 இங்கே 3 வர மாதிரி பண்ணி இதையும் போட்டு அதுக்கப்புறம் இங்கே உள் சைடில் வந்து இந்த இது போல் சொருவி விட்டுடணும். இது வந்து அந்த பேண்டு போட்டது பாருங்கள். இது மேலே இருக்க ஒயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழே போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து திருப்பி ஒரு முறை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இருக்கிறத இது மேலே போடணும். இது போட்டு பின்னாடி நம்ம சுற்றினா தான் உங்களுக்கு இதே மாதிரி இங்கே பேக் சைட்லேயும் வரும். நீங்கள் கலர் ஒயரில் கூட பண்ணலாம். அதாவது இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் வர மாதிரி பண்ணலாம், ஒரே கலர் வர மாதிரியும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். மேலே இது வந்த பிறகு இந்த பின்னாடி திருப்பிக்கணும். மேலே இன்ட்டு மேலே தான் கீழே அது போல் வரும். திருப்பி மேலே இருக்கிறது இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரையும் போட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி திருப்பிட்டு இங்கே பேண்டு மாதிரி போட்டு விட்டுடலாம். விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைட் போட்டிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்படி வந்து நம்ம இன்னும் கீழே லென்த் வைக்கலாம். இவ்வளோ அளவு வச்சாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா வெயிட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பட்டன் கூட பிஸ்கெட் மாடல் கூட போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த பிடி போட்டிருக்கேன். சாதா கூடைக்கும் போட்டிங்கன்னா இந்த அளவு கேப் உங்களுக்கு தெரியாது, இன்னும் சின்னதாக இருக்கும் அந்த பூ. இது 4 ஒயருங்க சேர்த்து வர்றதுனால அகலமாக இருக்குது. ஓகே வீவர்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.